தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரில் முதல் பனிப்பொழிவு ஏற்பட்டு உள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் ஜம்மு காஷ்மீரில் முதல் பனிப்பொழிவு நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. ஜம்மு காஷ்மீரில் முதல் பனிப்பொழிவு நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரில் முதல் பனிப்பொழிவு நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. ஜம்மு காஷ்மீரில் முதல் பனிப்பொழிவு ஏற்பட்டு உள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனி மூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரில் முதல் பனிப்பொழிவு நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரில் முதல் பனிப்பொழிவு ஏற்பட்டு உள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, தகவல்களை பகிரலாம். வணக்கம் இனிதா. ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் தற்பொழுது கடும் பனிப்பொழிவானது நிகழ்ந்து வருகிறது. இதனால் அங்குள்ள பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையானது தற்போது அதிகரித்திருக்கிறதாக கூறப்படுகிறது. குறிப்பாக டில்லியில் தற்பொழுது காற்று மாசுபாடு காரணமாக காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளின் வருகையானது சற்று அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தில்லியில் காற்றின் தரக்குறையீடு என்பது 386 பதிவாகி இருக்கிறது. இதன் மூலம் காற்றின் தரம் மிகவும் மோசமான பிரிவில் தொடர்வதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தலைநகரில் உள்ள 16 கண்காணிப்பு நிலையங்களில் காற்று தரம் கடுமையான பிரிவில் இருப்பதாகவும் மீதமுள்ள 24 நிலையங்களில் மிகவும் மோசம் பிரிவில் தொடர்வதாகவும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் காற்றின் தரக்குறியீடு 301 முதல் 400 வரை மிக மோச பிரிவிலும் 401 முதல் 500 வரை கடுமையான பிரிவிலும் வகைப்படுத்தப்படுகிறது. தற்பொழுது பாலம் கண்காணிப்பு நிலையத்தில் சுமார் மிதமான மூடுபடி காரணமாக 300 மீட்டருக்கு மேல் பார்க்க முடியவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல சப்தர்ஜங்கிலும் 200 மீட்டர் வரை பார்க்க முடியாத நிலை உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி குறைந்தபட்ச வெப்பநிலை பருவத்தின் சராசரியை விட சற்று அதிகமாக 9.4 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே டில்லியை பொறுத்தவரை இன்றைய தினம் திங்கட்கிழமை மிதமான பனிமூட்டத்துடன் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 21 டிகிரி செல்சியஸாக இருக்கும் எனவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸாக இருக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே தில்லியில் ஏற்பட்டுள்ள மாசு காரணமாக தற்போது ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையானது அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட உள்ளூர்வாசிகள் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இனிதா, விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காயத்ரி.